டிஎம்டி பேஷண்ட். இவனை மாதிரி பசங்க எவ்வளோ பசங்க வந்து விளையாடுறத பார்த்து இவன் வந்து அழுகுறான், என்னால் நடக்க முடியலன்னு சொல்கிறான். இவன் எங்கே போனாலும் இதுக்கு மெடிசன் இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. டிஎம்டி பேஷண்ட் 8 வயசு வரைக்கும் நல்லா தான் நடந்துருந்தோம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகி கம்ப்ளீட்டாக படுத்துட்டேன். ஸ்கூலுக்கு கூட கூப்பிட்டு போகல. 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எனக்கு இந்த டிசீஸ் வந்துச்சு. அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கூப்பிட்டு போயிருந்தோம். எங்கே போனாலும் இதுக்கு மெடிசன் இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. என்னோடய டிசீஸ்க்கு இந்த டிசீஸில் இந்த ஸ்டேஜில் இப்படி இருப்பாங்க, நெக்ஸ்ட் ஸ்டேஜ் இப்படி இருப்பாங்கன்னு சொன்னாங்க. முதல்ல பொண்ணு கவுன்சிலிங் கொடுத்தாங்க. இப்படி இருக்கும் இந்த டிசீஸில், குழந்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகும், இவன் லைஃப் டைம் கூட சொல்ல முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க டாக்டர். ஃபிசியோதெரப்பி மட்டும்தான் ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. மெடிசன் கண்டுபிடிக்கலன்னு தான் சொல்கிறாங்க. கடவுள் புண்ணியத்தில் மெடிசன் வந்துச்சுன்னா இப்படி இருக்கிற குழந்தைங்களுக்கு யூஸ் ஆகும். கண்டிப்பாக கடவுள் புண்ணியத்தில் வரணும்னு வேண்டிக்கிறேன். ராணிப்பேட்டை மாவட்டம் அம்மூர் யோசிக்கிறேன். அம்மூர் பகுதி யோசிக்கிறேன். 8 வயசு வரைக்கும் ஸ்கூலுக்கு போயிருந்தேன். அப்புறமா 20 வயசு உட்காந்துட்டேன். என் டிசீஸ் பேர் வந்து மஸ்குலர் டிஸ்ட்ரக்டிவ் தசை சேதவி நோய். இந்த மருந்து கண்டுபிடிக்கணும்னு வேண்டிக்கிறேன் கடவுள்கிட்ட. ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் மெடிசன் போட்டாங்க. ஃபிசியோதெரப்பி மட்டும்தான் ட்ரீட்மெண்ட். மருந்து கண்டுபிடிக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். எங்களுக்கு இல்லைனாலோ எங்களை மாதிரி இருக்கிற பேசுறதுக்காக யூஸ் ஆகும். தமிழக அரசு இந்த நோய்க்கு மருந்து கண்டுபிடிக்கணும் வேண்டிக்கிறேன். விஜயாண்ணா எனக்கு ரொம்ப பிடிக்கும். விஜயாண்ணாவோட செலிப்ரேட் பண்ண ஆசை. விஜயாண்ணாவோட பேசணும்னு ஆசை. டிவியில் வரணும்னு ஆசை. இதய தளபதி விஜயாண்ணா கூட செல்ஃபி எடுக்கணும்னு ஆசை. அவர் கூட பேசணும்னு ஆசை. அவரை பார்க்கணும்னு ஆசை. டிவியில் வரணும்னு ஆசை. அவர் மிகப்பெரிய ஃபேன் தான். ஒரு தடவை நான் டிவியில் வரணும்னு எனக்கு ஆசை. ஸ்க்ரீனில் வரணும்னு ஆசை. தானம் பண்ணணும்னு ஆசை. யாருக்கு தானம் பண்ணணும்னு ஆசை. கண் இல்லாதவங்களுக்கு, இது இல்லாதவங்களுக்கு தானம் பண்ணணும்னு ஆசை. கண் இல்லாதவங்களுக்கு. இவன் பேர் வந்து உதய்குமார். இவன் வந்து 8 வயசுலேருந்து 20 வயசு வரைக்கும் இன்றைக்கி வரைக்கும் நடக்க முடியாமல் படுக்கவே இருக்கிறான். எங்கே போனாலும் இவனுடைய நோய்க்கு வந்து மருந்தே இது வரைக்கும் கிடைச்சதே இல்லை. ஃபிசியோதெரப்பி மட்டும்தான் இவனுக்கு வந்து நாங்கள் ட்ரை பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். இவனுக்கு வந்து இருக்கிற நோய் வந்து டிஎம்டி, உடல் சதைவு நோய். இந்த நோய்க்காக மருந்து இன்னும் கண்டுபிடிக்கல. தமிழ்நாடு அரசு இந்த மாதிரி பல பசங்களுக்கு வந்து அந்த மருந்து கண்டுபிடிச்சி பல பசங்களை வந்து நடக்க வைக்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. இவனுக்கு தான் இல்லைனாலும் மற்ற பசங்களுக்காச்சும் வந்து அந்த மருந்து கண்டுபிடிச்சி தமிழ்நாடு அரசு உதவி பண்ணணும். இவனை மாதிரி பசங்க எவ்வளோ பசங்க வந்து விளையாடுறத பார்த்து இவன் வந்து அழுகுறான், என்னால் நடக்க முடியலன்னு சொல்கிறான். இவன் என்னால் வந்து வெளியே போய் விளையாட முடியல, சைக்கிள் ஓட்ட முடியல, வண்டி ஓட்ட முடியல, எனக்கு வந்து இப்படிலாம் கஷ்டமாக இருக்குதுமா, எனக்கு என்னால் வீட்டில் இப்படியே இருக்கிறதுக்கு. அதனால வந்து இவனுக்காக இல்லைனாலும் மற்ற பசங்களுக்காச்சும் இவன் நோய் வந்து மருந்து கண்டுபிடிக்கணும். இவனுக்கு வந்து உடல் இப்படி இருக்குது, ஆனால் வந்து இவனுடைய உடல் உறுப்புகள் வந்து மற்றவங்களுக்கு வந்து உதவி பண்ணணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. இவனுக்கு வந்து விஜய்னா ரொம்ப பிடிக்கும். இளைய தளபதி விஜய்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர்கிட்ட பேசணும்னு ரொம்ப நாள் ஆசை. அட்லீஸ்ட் அவர்கிட்ட ஃபோனில் பேசணுனாலும் பரவாயில்ல, நேரில் பார்த்து பேசணும்னு ரொம்ப நாள் ஆசை. அதுக்கு டிவியில் வந்து ரொம்ப வரணும், ஸ்க்ரீனில் வந்து அவனை டிவியில் பார்க்கணும்னு அவனுக்கு ரொம்ப நாள் ஆசை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.